மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். இது தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. இந்த 25 வயது வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. சனி பகவான் அப்படின்னாவே கர்மக்காரகன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன கர்ம அடிப்படையில் எந்த ராசியில் இருக்கோ அந்த கர்ம அடிப்படையில் அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மேஷராசியில் இப்போது ஒரு 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அது இந்த வயது காலகட்டத்தில் இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்குது. 16லேருந்து 21 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா படிக்கக்கூடிய காலம். இந்த படிக்கக்கூடிய காலத்தில் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் விரய சனியாக ஆரம்பிக்கக்கூடிய காலம். இந்த மார்ச் 29, 2025 தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும்? சுக்கிர தசை அப்படின்னாவே இது சனி பகவானுடைய நட்பு கிரக தசை. அப்போது நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா? இந்த சுக்கிர தசை இளம் வயது காலகட்டத்தில் வர்ற தசை. அதுவும் இல்லாமல் இளம் வயது காலகட்டத்தில் வர 7.5 சனி, 30-31 வயசுக்குள்ளே வரக்கூடிய 7.5 சனி, இது முதல் சுற்று சனி. நட்பு கிரக தசையாக இருந்தாலும் கெடுதல் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லது பண்ணிடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வயசு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோடைய பாதுகாப்பில் இருப்பீங்க, அதாவது பெற்றோர்களோட பாதுகாப்பில் இருப்பீங்க. இந்த காலகட்டம் படிக்கிற காலகட்டம். படிப்பு ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. படிப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும், ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனசு ரீதியான ஒரு மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு வரும். இந்த தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது செவ்வாயோட நன்மை செய்யக்கூடிய லக்கணங்கள் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேஷ லக்கணம், இந்த 4 லக்கணங்களாக வந்தீங்கன்னாக்கா தனுசு, மீனம், இந்த 6 லக்கணங்களுக்கு சுக்கிரதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. அதில் விதிவிலக்கு உண்டு மேஷ லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி விருச்சிக லக்கணத்துக்கு விரையாதிபதி. அதே மாதிரி 2 கூடைய தசை அப்படின்னாக்கா மேஷ ராசிக்கு மேஷ லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது மாதிரியான காலகட்டங்கள் இந்த தசையில் ஒரு சில பேருக்கு நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் படிப்பு ரீதியாக நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை, ஒரு சில மாற்றங்கள் உண்டு. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 21 வயசு வரைக்கும், 21 to 25 வயசு வரைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. வெளிநாடு போய் படிப்பீங்க. வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். சந்திரனோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்துச்சுன்னா சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உண்டு. அதுலேயே ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த சுக்கிர தசையில். இந்த சுக்கிர தசையில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். ஏற்கனவே வேலை இல்லை, வேலை தேடிட்டு இருக்கேன், இப்போ 7.5 சனி வேறு ஆரம்பிக்குது, இது என்ன மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும்? வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். பொருளாதாரம் கைக்கு வரும். பொருளாதாரம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வேலை பளு கூடுதலாக இருக்கும். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசை இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் அப்படிங்கிறது ராசிக்கு 5 குடையவன் தசை. இந்த சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, இந்த 4 கிரக தசைகள் இது சனி பகவானுக்கு ஆகாத தசைகள். உங்களுக்கு விரய சனி அப்படிங்கிறதுனால 7.5 சனி அதனோட தாக்கம் இப்போ ஆரம்பிக்கிறதுனால தான் இவ்வளோ விரிவாக்கமாக நான் சொல்கிறேன். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, இந்த 4 கிரகங்களுடைய தசைகள் இருக்குது. ராகுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு, அது நான் தனியாக சொல்கிறேன். இந்த 3 கிரக தசைகள் நடக்குதுனாக்கா முதல் சுற்றுவாக இருந்தாலும் சரி, 2வது சுற்றுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக கவனமாக இருக்கணும். எதெல்லாம் கவனமாக இருக்கணும்? இப்போ 26 to 31 வரைக்கும் சூரிய தசை நடக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தால், அதாவது உங்கள் லக்னத்துக்கு வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இதே லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தாலும் யோகராக வந்தாலும் இந்த சூரிய பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தாலோ, உங்களுக்கு இந்த சூரிய பகவான் நீசமாக இருந்தாலோ,
உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். திருமணம் ரீதியாக திருமணத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். திருமணத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ 25 26 வயசாகி போச்சு, திருமணம் ஆகலை. டைம் அப்படின்னாக்கா குரு எப்போ திருமணம் பண்ணோம் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா 23 24 25 இந்த 3 வருட காலங்களில் தான் இந்த குருவுடைய ஆதிக்கம் திருமணம் காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா, அது ஏன் கொடுக்கல அப்படின்னா, அந்த குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் லக்னத்துக்கு. அப்படி இருந்தால் அந்த 3 வருஷத்தில் திருமணம் நடக்காது. வக்கரமாக இருந்தாலும் திருமணம் நடக்காது. அதுவும் இல்லாமல் ராகுவோட கேதுவோட சேர்ந்துருந்தால் திருமணத்தை கொடுக்காது அந்த டைம். அதனால தான் இந்த 23 24 25 திருமணம் கூடி வரலைன்னா, இப்போது இந்த சூரிய தசையில் 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும், பயமாக இருக்கும். இப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி இருந்தால் பண்ணலாம் அப்படின்னாக்கா, எப்படி இருந்தால் உங்களுக்கு திருமணம் கூடி வரும் அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால், நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய தசையில் திருமணத்தை கொடுத்துரும். கொடுத்தா கூட சூரியன் நீசமாக இருக்கக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் திருமணமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலை வயசாகுது அப்படின்னாக்கா நிறைய ஜாதகங்களை பார்த்து நிறைய அலசி ஆராய்ச்சி தான் பண்ணணும். குறிப்பாக லவ் மேரேஜ் பண்ணாதீங்க. பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு சில பேருக்கு ரொம்ப அடம்பிடிப்பாங்க, வீட்டில் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சூரிய தசையில் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால், சூரிய தசை அப்படிங்கிறது மறைவு ஸ்தானங்கள்லேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த 7.5 சனியில் இது மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கும். திருமணம் சார்ந்த நெருக்கடிகளை கொடுக்கும். அவப்பெயர், வீட்டுக்கு அவப்பெயர், இது மாதிரிலாம் கொடுத்துரும். இது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது மாதிரியான அமைப்பில் இருந்தால், இது மாதிரியான அமைப்பில் இல்லை, இப்போ ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, திருமணம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அலசி ஆராய்ச்சி பண்ணுங்கள். நிறைய ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்கள். நல்ல இடமா பார்த்து பண்ணுங்கள். பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, பையனுக்காக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். பையனுக்கு 7.5 நடக்குது, பொண்ணுக்கு 7.5 நடக்குது அப்படின்னாக்கா, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரருக்குனாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இதே சூரிய தசையில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் முன்னிக்காதீங்க, யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. சொத்து சம்மந்தமான பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. வேலை கிடச்சிரும். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வேலை கிடச்சிரும், பொருளாதாரம் கொடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 7.5 சனியில் வேலை கிடைக்காதோ இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேலை கொடுத்தாலும் மன அழுத்தங்கள் உண்டு, கொஞ்சம் வேலை பலு உண்டு. நீங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்மணியா, திருமணம் ஆயிடுச்சு வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னாக்கா வேலை பலு அதிகமாக இருக்குது வீட்டில். 31லேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சூரியன் சந்திரன் செவ்வாய் இது 3மே 2வது சுற்றாக இருந்தாலும் சரி பாதிப்புகளை கொடுக்கும், முதல் சுற்றாக இருந்தாலும் சரி சனி பகவான் பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ 31 வயசுக்கு மேலே 2வது சுற்று சனி உங்களுக்கு விரய சனி, நிறைய செலவுகளை வைக்கும், மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும். சந்திர தசை அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதி தசை தான், 4ஆம் அதிபதி தசை தான். வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது, சாஃப்ட்வேர் என்ன பொருளை வச்சுருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். நிறைய செலவுகளை வைக்கும். வண்டி வாகனத்து மூலிமா செலவுகளை வைக்கும். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அவங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா மருத்துவம் எடுத்துங்க, உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. இல்லைனாக்கா செலவு வச்சிரும், அதிகப்படியான செலவு வைக்கும். பசங்களோட கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை. நிறைய செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. பசங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த டைம். பிளாட் வாங்குறது, மனம் வாங்குறது, இதெல்லாம் கொடுக்கும். இது எப்படி கொடுக்கும்? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது உங்கள் சுய ஜாதகத்தில், அப்படி இல்லைனாக்கா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது, 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது, இது மாதிரியான இடங்கள். ஏன்னா இதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை விரய சனியாக இருந்து பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா சொத்து ரீதியான லாபம், வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த சந்திர தசையில் ஒரு லோனில் வீடு வாங்குவீங்க, ஏதோ ஒரு வகையில் சொத்து ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் இந்த டைம். அப்போ செவ்வாய் அந்த இடத்துல இல்லை, அப்போ சொத்து கிடைக்காதா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். எப்படியும் 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 2வது திருமணத்தை கொடுக்கும். திருமண ரீதியாக செகண்டு ரவுண்டில் திருமண ரீதியாக நிறைய உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறும். 7.5 சனிக்கு முன்னாடி நிறைய பிரிவுகளை கொடுத்துருக்கும், கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். இப்போ 7.5 சனி ஆரம்பிக்கும் போது சேர்த்து வச்சிரும். அப்படி இல்லைனாக்கா வேற ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இது எல்லாமே சந்திர தசைக்கு உண்டானது. விவசாயம் செய்கிறீங்களா, விவசாயத்தில் நல்ல ஒரு லாபம். கவர்மெண்ட் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் ஒர்க் பண்ணாலும் சரி, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். வேலை அழுத்தம் அதிகமாக இருக்குமே தவிர பெருசாக நீங்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ யோக தசையாக இருக்குது. உங்கள் லக்னத்துக்கு சந்திரன் அப்படிங்கிறது யோகம். இந்த லக்னத்துக்கு யோக தசை தான், இல்லைன்னு சொல்லலை. ரெண்டுமே கலப்படமாக இருக்கும். நெகட்டிவ் நடக்கும், பாசிட்டிவ் நடக்கும். இந்த டைம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும். விரய சனி ஆரம்பிச்சிச்சு, ஏதோ 7.5 ஓடிட்டு இருக்கு, 7.5 ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறாங்க.
ஆனால் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போது உங்களுக்கு தசை நல்லா இருக்குன்னு அர்த்தம். தசை சரியில்லை, உங்கள் லக்கணத்துக்கு சந்திர தசை சரியில்லைனாக்கா இப்போ ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அந்த சந்திர தசையிலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தோய்வுகள், வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறது, இது மாதிரியான அமைப்புகளை இப்போவே ஆரம்பிக்கும். இந்த டைமுங்கிறது அப்படி தான் நடந்துகிட்ருக்கும். உங்களுக்கு தசை சிறப்பாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு பெருசாக அந்த எஃபெக்டெல்லாம் தெரியாது. வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதம் முன்னாடினாக்கா 26 ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் முழுமையான சனிப்பெயர்ச்சியோட தொடக்கம், 7 சனியோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த தசையாக இருந்தாலும் சரி. 41 வயசுக்கு மேலே 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் தசையில் சொல்லவே தேவையில்லைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை, அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். 6, 8, 12 ஆகிய தசைகள் நடந்துச்சுனாக்கா 7 சனி வரும்போது முதல் சுட்டு சனி 2வது சுட்டு சனி பார்க்காது. ஒரு வீடு கட்டுவீங்க, அந்த வீடு வந்து அப்படியே நிற்கும். வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, வீடு ரீதியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக அப்படியே தோய்வு கொடுத்துரும். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாலும் சரி, அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக செக் பண்ணிங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரும், அண்ணன் தம்பி மூலிமா பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த டைமில் சகோதர சகோதரிகள் வழியில் எங்கேயோ வந்து இது வரைக்கும் அவங்க அதை பற்றி நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து சொத்தை கொடுங்க, இல்லை சொத்து பிரிக்கலாம், இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். இது மாதிரியான பிரச்சனைகளை ஆரம்பிக்க வச்சிடும் இந்த 7 சனி. 7 சனியில் ஒரு சொத்து பிரச்சனை வருதுன்னாக்கா இந்த 7 சனியில் அது முடிஞ்சிடும், அது தீர்வுக்கு வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, அப்படி இல்லைனாக்கா கருத்து வேறுபாடு, சகோதர சகோதரிகள் வழியில் இது வரைக்கும் நல்லா பேசிட்டு உறவாடிட்டு வந்தவங்க இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். என்னடா சொந்தங்கள் அப்படின்ற நினைக்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். மற்றபடி பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது. சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த 7 சனி, விரை சனி, செவ்வாதசை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகுதசை. இந்த 66 வயசு வரைக்கும் ராகுதசை நடக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சனியோட வீட்டில், அதாவது கும்பராசிலையோ மகர ராசிலையோ இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த டைமில் எதுலேயுமே கவனமாக இருக்கணும். விவசாயத்தில் இருந்தால் கூட வருமானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. தானாக வந்துச்சுன்னா சிறப்பு, இல்லைன்னு சொல்லலை. ஒரு தொழில் பண்ணுறீங்களா, அந்த தொழிலில் வந்து முதலீடு கம்மியாக போடுங்க. நீங்கள் தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த தனியார் துறையில் மாச சம்பளத்தில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. தொழில் அப்படின்ட்டு வந்தால் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது வேண்டாம், கடன் வாங்கி தொழில் பண்ணுறது வேண்டாம். இப்போ கடனில் தான் ஓடிட்டுருக்கு, சின்ன சின்ன கடன் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பெருசாக கடன் வேண்டாம், சின்ன கடன், சின்ன முதலீடு, அது மாதிரி பண்ணுங்கள். பெரிய வருமானத்தை கொடுக்கும், பெரிய லாபத்தை கொடுக்கும். இதில் மன அழுத்தங்கள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது ராகு இருந்ததுன்னா சிறப்புன்னு சொல்லிக்கலாம். உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தால். இப்போ 6ஆம் அதிபதியோட நட்சத்திர ஏறி இருந்தா, இல்லை அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தா, இப்போ சனி பகவானுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் மோசமான டைம்னு சொல்லிக்கலாம். கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்துட்டீங்க, இதுதான் இப்படி தான் இருக்கும் அந்த 7 சனி அப்படின்னு நினச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பாதிப்புகள் குறையும். சூரியனோட வீடு சிம்மத்திலையோ இல்லை கடகராசிலையோ, அப்படி இல்லை செவ்வாயோட வீடு, இந்த 2 இடம் இருக்கு இல்லையா, மேஷராசி, இன்னொன்று அதாவது உங்கள் ராசியிலேயே, அப்படி இல்லைனாக்கா விருச்சிகத்தில், இந்த 4 இடங்களில் ப்ளஸ் வந்து கும்பத்தில் மகரத்தில் அதிகம் இந்த ராகு பகவானை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, மீதி இருக்கக்கூடிய 4 இடங்கள் இருந்துன்னா ரெண்டுமே உங்களுக்கு கலப்படமாக இருக்கும். நன்மையும் தீமையும் கலப்படமாக இருக்கும். இது தவிர்த்து இந்த 6 இடங்கள் தவிர்த்து வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது மேஷ ராசியில் ராகு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், கடகராசியில், சிம்ம ராசியில், விருச்சிக ராசியில், கும்பத்தில், மகரத்தில், இந்த 6 இடங்கள் தவிர்த்து வேற எங்கே இருந்து உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை பண்ணாலும் ராகு பகவான் நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2வது சுற்று சனியாக இருந்தாலும் சரி, 60 வயசுக்கு மேலே 3வது சுற்று சனி, இது மாதிரியான டைமில் இருந்தால் கூட சிறப்பு. தொழில் ரீதியான ஏற்றம், தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு சிறப்பான கொடுக்கும். இன்னொன்று உங்கள் பசங்களோட வளர்ச்சி அருமையான வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா 7 சனி தான், உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும். இன்னொருத்தருக்கு 7ரையோ அல்லது அஷ்டம சனியோ நடந்தால் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக வருமானத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த டைமுங்கிறது. 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை இதில் 3வது சுற்று சனியாக இருந்தாலும் சரி, இது நட்பு கிரக தசை. என்னென்னா உங்கள் லக்கணத்துக்கு குரு பகவான், இப்போ ராசிக்கு யோகர், இந்த வயசில் வர குரு தசை அப்படிங்கிறது சிறப்பு, ராசிக்கு சிறப்பாக இருக்குது.
விரைசனியாக வந்தாலும் நிறைய செலவினங்கள், அது எந்த செலவு அப்படின்னாக்கா இப்போ தான் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. லைஃப்பில் வீடே கட்டலை, நான் வீடே வாங்கலை, ஒரு இடம் கூட வாங்கி போடலை, இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் அப்படின்னாக்கா இந்த குரு தசையில் வீடு வாங்கலாம். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இல்லை பசங்க வீடு கட்டுவாங்க. நீங்கள் சும்மா இருக்கிறீங்க வேலை செய்யலை அப்படின்னா பசங்க வீடு கட்டுவாங்க. வீடு கட்டி குடுத்தனம் போகிறது, அதாவது குடி போகிறது, இது மாதிரியான அமைப்பு. பசங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த குரு தசையில் உண்டு. இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய சொல்லலாம். நான் இந்த குரு தசைக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இந்த சனி தசைக்கும் ஒரு சில பேர் கால் பண்ணி கேட்குறாங்க சனி தசைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ சனி தசை ப்ளஸ் ஒரு 7 சனி அப்படின்னாக்கா உடல் நலத்தை கொஞ்சம் பாதிக்கும். உங்களுக்கு யோகா தசையாக கூட இருக்கலாம். இப்போ சனி தசை உங்கள் லக்னத்துக்கு, இப்போ உங்கள் ராசிக்கு ஆகாது, ஆனால் உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்துச்சுன்னா இந்த யோகா தசை இந்த டைமில் எனக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில். உங்களுக்கு உடல்நிலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மன அழுத்தம் குறையும் இந்த டைமில். நம்ம நல்லாவே சொல்லிக்கலாம், ரொம்ப எல்லாம் கிடையாது. அதிகபட்சமாக நெகட்டிவாக நடக்குது எதுனாக்கா உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், அவ்வளோதான். இது தவிர்த்து உங்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுக்காது. நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா மன அமைதிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு சிறப்பான ஒரு தசையாக அமையும் இந்த சனி தசை அப்படிங்கிறது மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி.